பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதம் முதல் 56ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வம் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 52வது சங்கீதத்திலே தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைமனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான ஒரு சங்கீதம். மகிமை உண்டாவதாக. ஏதோமியனாகிய தோவேக்கு இதோ சவுலுக்கு தாவீதின் இருக்கிற இடத்தை அறிவித்து தாவீதை கொலை செய்யும்படியான காரியங்களை செய்கிறதை குறித்து தாவீது கேள்விப்பட்டு தேவ சமூகத்திலே இந்த காரியங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரங்களிலே இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. அங்கே கர்த்தருடைய ஆசாரியனை அபியத்தார் மற்றும் அவர்கள் சேர்ந்தவர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறதை அதன் மூலமாக நாம் காணுகிறோம். இந்த தோவேக்கின் மூலமாக வந்த காரியங்கள் மிக பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்தது. தாவீதின் உள்ளம் உடைந்து போனது. அந்த நேரத்தில் தான் தேவன் நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்கிறார். கபடமுள்ள நாவை சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை இன்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அந்த காரியங்கள் தேவனை நம்புவார்கள் என்று சொல்லி எழுதப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். 53வது சங்கீதத்திலே தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இடத்திலே சொல்லிக் கொள்கிறான். இதே சங்கீதம் 14வது சங்கீதத்தில் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனிதரை நோக்கி கண்ணோக்கி பார்க்கிறார். ஆனால் மனிதர்கள் தேவன் இல்லை என்று சொல்லி தங்களது அறிவின் மேன்மையினால் அவர்கள் அறிவின் பெருமையினால் அப்படி சிந்தித்துக் கொள்கிறார்கள். அக்கிரமக்காரர்களுக்கு அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்வதில்லை என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரர் தனது உள்ளத்தின் விசாரங்களை எல்லாம் ஊற்றி விடுகிறதை பார்க்கிறோம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். தொடர்ந்து 54வது சங்கீதத்திலே 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சிப்பூரார் வந்து சவுலுக்கு சொல்கிறார். அந்த சிப்பூராருக்கு ஏற்கனவே தாவீது உதவி செய்திருந்தால் நான் நன்றியை மறந்து தாவீதிடம் சவுலிடம் தாவீதின் மறைவிடத்தை அறிவிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே கூட இருக்கிறார். அவர் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார்.
சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறதான தாவீது. அதற்கு சமயமே உண்டாவதாக. இந்த தாவீதைப் போல எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் எழுந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துகிற தேவன். 55வது சங்கீதம் ஒரு ஜெபமாக கொடுக்கப்பட்டது. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கப்படுவதான விண்ணப்பம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன் ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறார். 56வது சங்கீதத்திலே பெலிஸ்தேர் தாவீதை காத்தூரில் பிடித்த பொழுது அங்கே தாவீது சொன்னதான ஒரு சங்கீதம். தேவனே, எனக்கு இறங்கும், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுக்கு விளக்குப்பாக்கி நாள்தோறும் போர் செய்து ஒடுக்குகிறான் என்று சொல்லி நான் பயப்படிய நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் தன் விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டோட சமூகத்தில் விசுவாசத்தை ஊற்றுகிறார். தாவீது அங்கே தப்புவிக்கப்படுகிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் தியானிக்கும் பொழுது சொல்லும் தேவன் நம்மோடு நம்மை நடத்துவார்கள். பரிசுத்தமானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.